அப்படி காட்டுறா சப்பர் புத்தி போதா புத்தி போதாடா உனக்கு சப்பர் புத்தி போதா உனக்கு யாருடா யாரு வணக்கம் 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 குய்மர மகாராஜா அம்மா வாங்கத்துக்கு அதுக்குள்ள அந்த
எப்படி இருக்குதா? சூப்பர். ஓகே மச்சா மகாராஜா சொல்லுங்க. சொல்லு மகாராஜா. இது என்ன சபை? இது பெருத்த லட்சுமணாட்சி பிறந்த மாபெரும் மக்கள் சபை. மாபெரும் மக்கள் சபை மகாராஜா. இதில் யார் யார் அமர்ந்திருக்கிறார்? கட்டிக்கிறேன் அச்சு விடுவான். தர்மபுத்திர மகாராஜா. தர்மபுத்திர மகாராஜருக்கு. தர்மபுத்திர மகாராஜருக்கு. நாங்கள் 5 பேர். ஆமா 5 பேர். 5 ராஜாக்கள் மட்டும். 5 ராஜாக்கள். மகாராஜா. மகாராஜோ. தன்னங்கல்லு கேள்விப்பட்டுக்கிறேன். பணங்கல்லு கேள்விப்பட்டுக்கிறேன். சவுண்ட் மகாராஜா தன்னங்கல்லு கேள்விப்பட்டுக்கிறேன். இந்த பணங்கல்லு கேள்விப்பட்டுக்கிறேன். ஈச்சங்கல் உடுங்குறீங்க குச்சிக்கிற கண்ணாடி. குச்சிக்கிறேன்னு சொல்லு. பண்ணி பாத்தியா? கல்லு நான் குச்சிக்கிறேன்னு சொல்றேன். ராஜாக்கள் அந்த கல்லு ஒரு சொம்பு கொடுமா. ராஜாக்கள்னா கல்லு குடிக்கிற கல் இல்ல. நீ தானே சொன்ன குச்சிக்கிற கண்ணாடி. போதா? ஏய் இவதான் ராஜாக்கள் வச்சுக்கிறேன். ஏய் ராஜாக்கள்னா தர்மர் கருப்பா இருக்குமா? சிவப்பா கருப்பா இருக்குமா? தித்திப்பா தித்திப்பா இருக்குமா? சப்பு. நான் தோழா. பாண்டவராஜாக்கள் பாண்டவராஜனுக்கும் குந்தாமதேவிக்கும் பிறந்தவர்கள் 3 பேர். மொத்தம் 3 பேர். தர்மர், பீமன், அர்ஜுனன். மாத்ராதேவிக்கு பிறந்தவர்கள் மாத்ராதேவிக்கு பிறந்தவர்கள் 2 பேர். நகுலன், சகாதேவன். மகாராஜா நானும் என்ன? ஆமா இருப்பது ஆமா சூரியவனம். ஓ சூரியவனம். ஆமா. எதனால இங்க வந்தீங்க? என்ன காரணம்? அதான் என்ன? ஆமா பங்காளி. ஆமா பங்காளி சரியால் சண்டாளராகிய துரியோதனன் செய்த கொடுமையால் 12 ஆண்டு வனவாசம். 12 வனவாசமும் ஓராண்டு அஜாதவாசம். கழிக்க வேண்டும் என்று வந்தார். நமக்கு நாடு தருவன் என்று தெரிவித்தார். அப்படி 12 வருஷம் வனவாசமும் ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தார். இந்த அசிராபத்தில் பாதி பங்கு உனக்கு. சண்டாளனாகிய துரியோதனன் சில பேர் கொண்டான். ஆமா அது பிரகாரம் இன்றைய தினம் ஆமா சூரியவனம் வந்திருக்கின்றோம். என்ன செய்வது தெரியவில்லை. ஆமாங்க பாண்டியா. முதல் வனத்தில் வந்து எப்படி பிழைப்பது எப்படி செய்வதுன்னு சலித்துக் கொண்டிருக்கின்றார். தெரியல. சரி அது தவிரும் தெரிவிக்கின்றவா
இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மணிமகுடமும் மணிமகுடமும் என் மார்பில் இருக்கக்கூடிய பதக்கமும் என் காலில் இருக்கக்கூடிய குஞ்சுமணி செலவும் குஞ்சுமணி சங்கம் இப்பதான் கட்டுவாங்களா? இல்ல போல கொலுசும் காலையில் இருக்கக்கூடிய ஆமா தண்டையானதும் ஆமா எவனாக இருக்குது பாத்தியா? குமார் என்பவர் சேர்ந்த பார்த்த சாரதி நாடக ஆசிரியர் டி ராஜேஷ் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள் வேண்டி நாடக ஆசிரியர் பாரத புராணத்தை கருத்து கொடுத்த நாடக ஆசிரியர் அண்ணா அவர்கள் எமக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ரூபாய் 801 அன்னார் குடும்பத்திலே குடும்பத்திலே குடியிருந்த கையில காதல் முகலுக்கு கேட்டு நடக்கின்ற வைதானியிலே மகாராஜா அந்த சண்டாள துரானாகப்பட்டவன் என்னென்ன கொடுமைகள் செய்தான் தெரியுமா? மகாராஜா நான் நடக்கின்ற வயதினிலே லட்சுமுல்லை நாட்டி வைத்தான் நான் குளிக்கின்ற குளத்தினிலே குலத்திலே பூர்வசை நாட்டி வைத்தான் நான் படிக்கின்ற வயதினிலே பாம்புகளை விட்டு வைத்தான் அப்பளும் இருக்க கிடையாது ஆதிமாயனுடைய அருளால் அருளினால் துணை இருக்கின்றார். அதனால் பேசி வருகின்றோம். அதில் வருவார் அரக்கு மாளிகை கட்டி அரக்கு மாளிகை கட்டி வைத்த எப்படி தெரியுமா? அரக்கு மாளிகைன்னா நெருப்புக்கு சமமான பொருள். உடனே அதுல என்னென்ன கண்டனம் தெரியுமா? அரக்கு பஞ்சு இந்த வெடிக்கிற மருந்து வெடி மருந்து சரவத்தி கற்பூரம் எல்லாம் சேர்த்தா எப்படி பிடிக்கும்? பெட்ரோல் டீசல் இதெல்லாம் கலந்து எங்களுக்கு ஐவரை கொல்ல வேண்டும் என்று அரக்கு மாளிகை கட்டி வைத்தான். அரக்கு மாளிகை கட்டி வைத்தான். துரியோதனாகப்பட்டவன். அதனால் எனது தம்பி ஆகிய நடுவன் ஆகிய பீமஜானன் எப்படியோ கேள்விப்பட்டு தோல் மேல் போட்டுக்கொண்டு அக்கில் அடிக்கொண்டு எங்களை காப்பாற்றினார். அது மட்டுமா? இன்றைய தினம் நான் எங்க வந்திருக்கின்றோம்? சூரியவனம் வந்திருக்கின்றோம். இந்த முதல் 9வது வனம் சூரியவனம். அதனால இன்றைய தினம் எங்கு செல்வது, எப்படி பிழைப்பது என்று எங்களுக்கு எதுக்கும் தெரியவில்லை. புரியவில்லை. காசு வாங்கி அது போன பாய்ச்சிக்கலாமா? எனக்கு தெரியவில்லை. வார்த்தை பேச வேண்டும். வேற பேர் சொன்னதான் தெரியும். பேர் சொல்லுங்க. பாஞ்சாலி. ஓ பாஞ்சாலி. அதாவது இதோ தர்மபுத்திரம் மகாராஜா மணியாகிய பாஞ்சாலி அழைக்க பாஞ்சாலி சபையாளர் அந்த சொல்லணும். சேர்க்கவும்